ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்ட் 1 பார்த்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் கான்செப்டில் இருக்கிற பேட்டர்ன்ஸ் பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா டபிள்யூ பேட்டர்ன் பற்றி பார்த்துருக்கோம். அதை பார்க்காதவங்க மறக்காமல் அதை வாட்ச் பண்ணிட்டு வந்து இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே நல்லா புரியும். இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எம் பேட்டர்னா என்ன, எம் பேட்டர்ன் வந்துச்சுன்னா மார்க்கெட் நெக்ஸ்ட் எந்த சைடு மூவ் ஆகும், அண்ட் நெக்ஸ்ட் எம் பேட்டர்ன் எதனால ஃபார்ம் ஆகுது, எம் பேட்டர்ன்ல எங்க என்ட்ரி எடுக்கலாம், எங்க ஸ்டாப் லாஸ் வைக்கலாம், எங்க டார்கெட் செட் பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். அண்ட் ஃபைனலி ரியல் டைமா மார்க்கெட்ல எம் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு சொல்லியும் நம்ம பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்ட் 2 தான். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எம் பேட்டர்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். இந்த எம் பேட்டர்னை நீங்க மார்க்கெட்ல நிறைய டைம் பார்த்துருப்பீங்க. எங்க பார்த்துருப்பீங்க அப்படின்னா மார்க்கெட் நல்ல ஒரு புல்லிஷான மூவ் கொடுத்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் செல் சைடு மார்க்கெட் போறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான எம் பேட்டர்ன் நீங்க பார்த்துருக்கலாம். ஓகேவா? இன்கேஸ் நீங்க பார்த்துருந்தா கூட உங்களுக்கு தெரியாம கூட இருந்திருக்கலாம். இதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க போய் ப்ரீவியஸ் சார்ட் எல்லாம் எடுத்து அனாலிசிஸ் பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் இதுக்கப்புறம். ஸோ இந்த மாதிரி இடத்துல நீங்க எம் பேட்டர்னை பார்த்துருக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நீங்க சப்போர்ட் கிட்டேயுமே சம்டைம்ஸ் பார்த்துருக்கலாம். இதுதான் பாத்தீங்கன்னா எம் பேட்டர்ன். நெக்ஸ்ட் எம் பேட்டர்ன் எதனால ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, இப்போ இது பாத்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சிருக்கேன். அண்ட் இது பாத்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் லைன் வரைஞ்சிருக்கேன். இப்போ இங்க எம் பேட்டர்ன் டிராப் பண்ணியிருக்கேன். பொதுவாக எம் பேட்டர்ன் எங்க இருக்கும்னா ரெசிஸ்டன்ஸ் கிட்ட தான் இருக்கும். அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எப்பயுமே மார்க்கெட்டு நல்ல ஒரு புல்லிஷ் மூவ் கொடுத்ததுக்கு அப்புறம் ரெசிஸ்டன்ஸ்ல இருந்தானா ஃபால் ஆகும். அப்ப ரெசிஸ்டன்ஸ் கிட்ட தான் எம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் தி டைம் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகும். ஓகே, இப்போ எம் பேட்டர்ன் எதனால ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம். இது சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கே புரியும் எதனால எம் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு, மார்க்கெட் நெக்ஸ்ட் எந்த சைடு போகுதுன்னு சொல்லி உங்களுக்கே புரிஞ்சிடும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ மார்க்கெட்டு நல்லா புல்லிஷா வந்துட்டு இருக்கு. ஓகேவா? இந்த ரெசிஸ்டன்ஸ்ல ஒன் டைம் பார்த்தீங்கன்னா பஞ்ச் பண்ணிட்டு அகைன் இங்கிருந்து பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் ஆகுது. நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணுது, அகைன் பார்த்தீங்கன்னா இன்னொரு டைம் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸை பஞ்ச் பண்ண போகுது. அகைன் பார்த்தீங்கன்னா இந்த டைமும் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ண முடியாம திருப்பி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு அப்படியே ஃபால் ஆகுது. இதுதான் இந்த இடத்துல நடந்திருக்க சினாரியோ. இப்போ இது ஏன் நடந்திருக்குன்னு சொல்லி நான் சொல்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் பஞ்ச் பண்ணிருக்கு. பையர்ஸ்னால இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ண முடியல. நெக்ஸ்ட் என்ன ஆகுது, அகைன் பார்த்தீங்கன்னா ஃபால் ஆகுது. நெக்ஸ்ட் டைமும் பார்த்தீங்கன்னா பையர்ஸ் திருப்பி ட்ரை பண்றாங்க இந்த லைனை பிரேக் பண்றதுக்கு. திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ண முடியல. அகைன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இப்போ கீழே வருது. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க, பையர்ஸ்னால முடியல. இந்த இடத்துல என்ன இருக்கு, பையர்ஸை விட செல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை கண்ட்ரோல் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பவுன்ஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் டைம் அகைன் பையர்ஸ் பார்த்தீங்கன்னா திருப்பி கண்ட்ரோல் எடுக்க பார்த்துருக்காங்க. திருப்பி இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண முடியல. இன்கேஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆயிருச்சுன்னா நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா போகலாம். ஸ்டில் பார்த்தீங்கன்னா பையர்ஸ் கண்ட்ரோல் எடுத்திருப்பாங்க. இப்போ செகண்ட் டைமும் மார்க்கெட்னால இந்த லைனை பிரேக் பண்ண முடியல. அப்போ என்னது, திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செல்லர் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ 2 டைம் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ண விடல. யாரும் செல்லர்ஸ் பிரேக் பண்ண விடல. செல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போறத விரும்பல. என்ன பண்ண போறாங்க, செல்லர்ஸ் பையர்ஸை வந்து டாமினேட் பண்றாங்க. 2 டைமே டாமினேட் பண்ணி பார்த்தீங்கன்னா செல் சைடு கொண்டு வந்துட்டாங்க. இந்த இடத்துல பையர்ஸை செல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா டாமினேட் பண்ணி கொண்டு வந்திருக்கனால தான் இந்த எம் பேட்டர்ன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேவா? இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் இந்த எம் பேட்டர்ன் எதனால ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லி. பையர்ஸ் பார்த்தீங்கன்னா வீக் ஆயிட்டாங்க, செல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. இதே தான் நம்ம ப்ரீவியஸ் வீடியோல பார்த்துருந்தோம். டபிள்யூ பேட்டர்ன்ல வந்து செல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா வீக் ஆயிட்டாங்க, பையர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சுன்னு சொல்லி சேம் அதே தான் இங்கேயும் நடந்திருக்கு. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமா ரீடெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே கீழே வரலாம். நெக்ஸ்ட் சப்போர்ட்டை பார்த்து வரலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் எம் பேட்டர்ன் எதனால ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லி. இப்போ நெக்ஸ்ட் எம் பேட்டர்ன் வந்தா மார்க்கெட் எந்த சைடு போகும்னு சொல்லி பார்ப்போம். இதுலயும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் சொல்றேன், எம் பேட்டர்ன் வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா செல் சைடு தான் போகும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பையர் ஸ்ட்ராங்கா இருந்து தான் மேலே கொண்டு வந்தாங்க மார்க்கெட்டை. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் மார்க்கெட்டை கண்ட்ரோல்ல எடுத்துட்டாங்க. 2 டைம் பார்த்தீங்கன்னா பையர்ஸ்னால அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ண முடியல. அதனால பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ செல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சப்போர்ட்டை பார்த்து மார்க்கெட்டை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ எம் பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் மார்க்கெட் செல் சைடு தான் போகும். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், ப்ரோ எம் பேட்டர்ன் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்தா மட்டும்தான் நம்ம என்ட்ரி எடுக்கணுமா, செல் சைடு சப்போர்ட் கிட்ட வந்தா நம்ம என்ட்ரி எடுக்க கூடாதான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. எம் பேட்டர்னை பொறுத்த அளவுக்கு நம்ம ரீட்ரேஸ்மெண்ட்க்கு வெயிட் பண்ணணும். ஓகேவா? அது ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்தாலும் சரி, சப்போர்ட் கிட்ட வந்தாலும் சரி, நம்ம ரீட்ரேஸ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எல்லா பேட்டர்ன்ஸுக்குமே பொருந்தும். ஓகேவா? எம் பேட்டர்னுக்கு மட்டும் கிடையாது. நம்ம எந்த பேட்டர்ன் கப் பேட்டர்ன் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல ட்ரையாங்கிள் பேட்டர்ன் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் எடுத்துக்கிட்டாலும் சரி, இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். இந்த மாதிரி எந்த பேட்டர்ன் எடுத்துக்கிட்டாலும் ரீட்ரேஸ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா மேக்ஸிமம் ஆஃப் தி டைம் பார்த்தீங்கன்னா எம் பேட்டர்ன் எப்பயுமே மார்க்கெட்டோட ரெசிஸ்டன்ஸ்ல தான் வரும். ஓகேவா? டாப்ல தான் வரும்.
சப்போர்ட்ல பார்த்தீங்கன்னா அவ்வளவா பார்த்தீங்கன்னா வராது. எப்பயாச்சும் தான் வரும். ரொம்பவே ரேரா தான் பார்த்தீங்கன்னா டபிள்யூ பேட்டர்ன் சப்போர்ட் கிட்ட வரும். எப்பனா சம்டைம்ஸ் மார்க்கெட் கன்சாலிடேட் பண்ணும்ல. ஓகேவா? அந்த மாரி டயத்துல பார்த்தீங்கன்னா டபிள்யூ பேட்டர்ன் மாரி ஃபார்ம் ஆயிருக்கும். மத்தபடி இந்த பேட்டர்ன் எப்படி ஃபார்ம் ஆகுது? இந்த பேட்டர்ன பொறுத்தளவுக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பையர் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஒரு எம் பேட்டர்ன் வந்துச்சுன்னா, செல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் எடுக்குறாங்கன்னு சொல்லி காட்டுது. செல்லர்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. டபிள்யூ பேட்டர்ன் ஒண்ணு ஃபார்ம் ஆச்சுன்னா, பையர்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ட கண்ட்ரோல் எடுக்குறாங்கன்னு சொல்லி ஒரு சினாரியோ. இதுதான் பார்த்தீங்கன்னா பேட்டர்ன்ஸ். ஸோ அதனால எப்பயுமே டபிள்யூ பேட்டர்ன் அதிகமா சப்போர்ட் சைடுல தான் இருக்கும். அண்ட் எம் பேட்டர்ன் எப்பயுமே ரெசிஸ்டன்ஸ்ல தான் அதிகமா இருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் எம் பேட்டர்ன் வந்துச்சுன்னா எப்படி நம்ம என்ட்ரி எடுக்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். சேம் இதே தான் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட். சேம் அதே மாதிரி எம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா நான் டிரா பண்ணியிருக்கேன். இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா டபுள் டைம் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ்ல டச் பண்ணியிருக்கு. இது பார்த்தீங்கன்னா பையிங் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வீக் ஆயிருச்சு, செல் சைடு போகுதுன்னு சொல்லி ஒரு சிக்னல் மாதிரி காட்டுது. இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா நெக் லைன். எம் பேட்டர்னோட நெக் லைன் பார்த்தீங்கன்னா இதுதான். ஃபர்ஸ்ட் இதை மார்க்கெட் பிரேக் பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதை மார்க்கெட் பிரேக் பண்ணணும். அப்பதான் இது ஒரு எம் பேட்டர்னாவே ஃபார்ம் ஆகும். இப்போ இந்த நெக் லைன் பிரேக் பண்ணிருச்சா, அப்போ இது ஒரு முழு எம் பேட்டர்னா சேஞ்ச் ஆயிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, அகைன் மார்க்கெட்டு கீழே போய் இந்த நெக் லைன் வரைக்கும் ரீடெஸ்ட் எடுத்துட்டு வரணும். இந்த மாதிரி ரீடெஸ்ட் எடுத்துட்டு அந்த இடத்துல நல்லா நமக்கு ஒரு ரிஜெக்ஷன் காட்டணும். அப்ப மட்டும்தான் நமக்கான என்ட்ரிக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அந்த இடத்துல இருக்கு. இன்கேஸ் நெக் லைனுக்குள்ள போய் மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா நம்மளால பாத்தீங்கன்னா அந்த இடத்துல என்ட்ரிக்கு போக முடியாது. இது ஒரு ஃபேக் அவுட்டா கூட இருக்கலாம். ஓகேவா? நம்ம என்ன பண்ணணும்னா வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. நமக்கு கன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா போய் நெக்லைன் கிட்ட ஸ்வீப் பண்ணிட்டு நெக்லைனுக்கு மேல ஒரு க்ளோஸ் வச்சுச்சுன்னா அது நல்ல ஒரு ரீடெஸ்டா நம்ம கன்சிடர் பண்ணி நம்ம பாத்தீங்கன்னா என்ட்ரிக்கு போகலாம். அண்ட் ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் பாத்தீங்கன்னா எப்பயுமே அந்த டபுள் டாப் ஃபார்ம் ஆச்சுல்ல, அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா நம்ம எஸ்எல் வைக்கிறதும் அண்ட் நெக்ஸ்ட் சப்போர்ட் கிட்ட டிபி செட் பண்றதும் தான் பாத்தீங்கன்னா ஒரு குட் வேவா இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், ஓகே ப்ரோ டிபி ஓகே, நான் வந்து டார்கெட் வந்து நெக்ஸ்ட் சப்போர்ட் கிட்ட நான் வச்சுக்குவேன். ஆனால் எஸ்எல் வந்து எம் பேட்டர்னோட டபுள் டாப் இருக்குல்ல, அந்த இடத்துல தான் எஸ்எல் வைக்கிறோம். அது ரொம்ப தூரமா இருந்துச்சுன்னா என்னோட எஸ்எல் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கு, அப்ப என்ன பண்றதுன்னு சொல்லி இந்த டவுட் வரும். இந்த டவுட் பாத்தீங்கன்னா டபிள்யூ பேட்டர்னுக்குமே என்கிட்ட நிறைய பேர் பாத்தீங்கன்னா மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ அதை இப்போ நான் சொல்றேன். இப்போ ஒருவேளை உங்களுக்கு டபுள் டாப் நெக்லைனை விட ரொம்ப லாங்கா இருக்குது அப்படின்னா உங்களோட எஸ்எல் பாத்தீங்கன்னா ரொம்ப தூரம் வைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா டபுள் டாப்புக்கு மேலே வைக்கணுங்கிறப்ப சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்கும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா லாங் கேண்டிலாம் வந்துச்சுன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். நம்ம எஸ்எல் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க் அதிகமாச்ச மாதிரி ஆயிரும். ஓகேவா? அப்படி இருக்கப்ப நீங்கள் என்ன பண்ணலாம்னா டபுள் டாப்புக்கும் நெக்லைனுக்கும் இருக்கிற 50% இருக்குல்ல, அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்எல் வைக்கலாம். இன்னொன்று நான் என்ன சொல்ல வரேன்னா, டபுள் டாப்புக்கும் நெக்லைனுக்கும் ரொம்ப அதிகமான ஒரு கேண்டில் லாங்காக இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் என்ட்ரி எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் எஸ்எல் ஹிட் ஆகாமல் இருக்கிறதுக்கு சான்ஸ் அதிகம். ஏன்னா அந்த மாதிரியான லாங் கேண்டில் வைக்கிறப்ப நம்மளோட எஸ்எல் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஹிட் ஆகலாம். நமக்கு ப்ராப்பரா ஒரு எம் பேட்டர்ன் வந்து அதோட டபுள் டாப் இருக்குல்ல, அதுக்கு மேல நம்ம எஸ்எல் வைக்கிறது தான் ஒரு குட் வேவா இருக்கும். இன்கேஸ் பார்த்தீங்கன்னா அந்த டபுள் டாப்பை பிரேக் பண்ணி ஒரு க்ளோஸ் வச்சிருச்சுன்னா நெக்ஸ்ட் மார்க்கெட் அகைன் பை சைடு போயிடும். ஓகேவா? அப்ப நம்ம வெளியே வர்றது நம்ம எஸ்எல் ஹிட் ஆகுறதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா நம்ம ரெசிஸ்டன்ஸ்குள்ளேயே நம்ம எஸ்எல் வைக்கிறப்ப அது ஹிட் பண்ணிட்டு கூட அகைன் பார்த்தீங்கன்னா டிபி வரலாம். ஓகேவா? சம்டைம்ஸ் இந்த மாதிரி நடக்கும். எப்பயுமே நீங்க அந்த டபுள் டாப்போ இல்ல டபுள் பாட்டமோ அதுல இருந்து அந்த நெக்லைன் இருக்குல்ல, அது வரைக்கும் ஒரு 50% வச்சு நீங்க எஸ்எல் மெயின்டைன் பண்ணுங்க. அண்ட் இன்னொன்று என்னன்னா, இந்த மாதிரி 50% வைக்கிறப்ப அந்த என்ட்ரிக்கான லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா போடுங்க, நார்மலா போடுறத விட. ஏன்னா அது எப்படி பார்த்தாலும் சில சமயம் எஸ்எல் ஹிட் ஆயிட்டு கூட அகைன் டார்கெட் ஹிட் ஆகலாம். ஸோ அதுக்காக எப்பயுமே 50% வைக்கிறப்ப லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாக வச்சு பண்ணுங்க. இன்கேஸ் நெக்ல இன்னும் டபுள் டாப்போ பக்கத்தில் இருக்கு அப்படின்னா நீங்க அப்போ ரெசிஸ்டன்ஸ் லைனுக்கு மேலே எஸ்எல் வைக்கிறப்ப நீங்க அப்போ உங்களோட நார்மலான லாட் சைஸை போட்டு பண்ணுங்க, ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் எம் பேட்டர்ன் வந்தா எப்படி என்ட்ரி எடுக்கிறது, எப்படி எஸ்எல் செட் பண்றது, எப்படி டார்கெட் செட் பண்றதுன்னு சொல்லி. ஒருவேளை எம் பேட்டர்னோட நெக்லைன் ரொம்ப லாங்கா இருந்துச்சுன்னா அப்போ எப்படி நம்ம எஸ்எல் மெயின்டைன் பண்றதுன்னு சொல்லியும் பார்த்துருக்கோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் உங்களுக்கு எம் பேட்டர்ன் ரியல் டைமா மார்க்கெட்ல எப்படிதான் இருக்கும்னு சொல்லி ஒரு டவுட் இருக்கும், இல்ல ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். நீங்க ஒரு பிகினரா இருந்தீங்கன்னா ஸோ அதுக்காக நான் ரியல் டைமா சில சார்ட்ஸ் காட்டுறேன், அதை வாட்ச் பண்ணிட்டு வாங்க. ஓகே, இப்போ இது பாருங்க, மார்க்கெட் இங்க இருந்து புல்லிஸா வந்துட்டு இருக்கு. ஓகேவா? அகைன் இங்க ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா டச் பண்ணுது, அகைன் கீழே வருது, திருப்பி செகண்ட் டைம் பாத்தீங்கன்னா டச் பண்ணுது, அகைன் பாத்தீங்கன்னா இந்த நெக்லைன் பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே போயிட்டு அகைன் பாத்தீங்கன்னா இங்க வந்து நல்லா ரீடெஸ்ட் எடுத்திருக்கு. ஓகேவா? பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இதை டச் பண்ணிருச்சு. டச் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே ஃபாலோ ஆயிருக்கு. இது ஒரு விதமான எம் பேட்டர்ன். நெக்ஸ்ட் இதை பாருங்க, எவ்வளோ லாங்காக இருக்குன்னு பாருங்க. இந்த நெக்லைனு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டச் பண்ணியிருக்கு, அகைன் ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா டச் பண்ணியிருக்கு, அகைனும் ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க, நெக்லைன் பிரேக் ஆயிருச்சு.
மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃபால் ஆயிருக்கு. இந்த இடத்துல ரீட்ரேஸ்மெண்ட்ங்கிறது நடக்க கிடையாது. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே ஃபால் ஆயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா சைடு வேஸ்ல போயிருக்கு. இந்த மாதிரியும் நடக்கும். ஓகே, இப்போ இதை பாருங்க. சேம் இதே மாதிரியே மார்க்கெட் புல்லிஸா வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா டச் பண்ணியிருக்கு ரெசிஸ்டன்ஸை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆயிட்டு அகைன் பார்த்தீங்கன்னா ஃபால் ஆயிருக்கா. இந்த இடத்துல பாருங்க, இந்த நெக்லைனை பார்த்தீங்கன்னா நல்லா ரீடெஸ்ட் எடுத்துட்டு நெக்லைன் கீழே ஒரு க்ளோஸ் வச்சுட்டு அகைன் பார்த்தீங்கன்னா நல்லா ரீடெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே ஃபால் ஆயிருக்கு. இப்போ சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எம் பேட்டர்ன் வரும். ஃபர்ஸ்ட் டைம் டச் பண்ணியிருக்கு, அகைன் ஃபால் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் டைம் டச் பண்ணிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்து சைடு வேஸ்ட்ல போயிட்டு இருக்கு. ஓகேவா, இந்த மாதிரி உங்களுக்கு மார்க்கெட்டில் எம் பேட்டர்ன் வரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த எம் பேட்டர்னை பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் டச் பண்ணியிருக்கு, ஃபால் ஆயிருக்கு. செகண்ட் டைம் டச் பண்ணியிருக்கு, அகைன் ஃபால் ஆயிட்டு நெக்ஸ்ட் ஸ்விங் லோ வரைக்கும் வந்துட்டு இது பார்த்தீங்கன்னா சென்டர்ல ஃபார்ம் ஆயிருக்குது. சென்டர்னா வேற ஒன்றும் கிடையாது. மார்க்கெட் நல்லா சைடு வேஸ்ட்ல கன்சாலிடேட் பண்ணிட்டு இருக்கும்ல, அந்த இடத்துல இந்த மாதிரியான எம் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேவா. ஓகே, இதை பாருங்க, நல்லா புல்லிஸா வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா டச் பண்ணிட்டு ரிஜெக்ட் ஆயிட்டு, செகண்ட் டைமும் டச் பண்ணிட்டு ரிஜெக்ட் ஆயிட்டு ஒரு நெக்லைன் பிரேக் ஆயிட்டு அகைன் பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட் எடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்விங் லோ வரைக்கும் வந்திருக்கு. ஸோ ரியல் டைமா பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல இந்த மாதிரி தான் இருக்கும் எம் பேட்டர்ன். நமக்கு ப்ராப்பரா ஒரு எம் மாதிரி இருக்காது. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே, சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே, அந்த மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் ஒரு பிகினரா இருந்தீங்கன்னா. ஏன்னா எப்பயுமே மார்க்கெட்ல ரியல் டைமா நீங்க எம் பேட்டர்னை பாக்குறப்ப நம்ம டிராப் பண்ணி வச்சிருக்க மாதிரி இருக்காது, வேற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் நம்மள குழப்புற மாதிரி தான் இருக்கும். ஓகே கைஸ், இப்போ நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துருவோம். இந்த வீடியோல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான் சொல்றேன். இந்த வீடியோல எம் பேட்டர்னா என்ன, எம் பேட்டர்ன் எதனால ஃபார்ம் ஆகுது, எம் பேட்டர்ன் வந்தா மார்க்கெட் நெக்ஸ்ட் எங்க போகும், எம் பேட்டர்ன் வந்தா எப்படி என்ட்ரி எடுக்கிறது, எஸ்எல் மெயின்டைன் பண்றது, டார்கெட் செட் பண்றது, அண்ட் எம் பேட்டர்ன் ரியல் டைமா மார்க்கெட்ல எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் உங்களுக்கு எம் பேட்டர்னை பத்தி நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பத்தி பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ வந்து உங்களை பார்க்குறேன். பாய் கைஸ், ஹாப்பி ட்ரேடிங்.